தெரியாது. ஆனால் அந்த கிளைமேக்ஸில் ட்விஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. பார்ட் 2க்காக வெயிட் பண்ணுறோம். ஆ படம் சூப்பர்ண்ணா. ஒன்றும் இல்லை, இப்போ ஸ்மூத்தாக போகுது, நல்லா போகுது. எந்த போர் எங்கேயுமே அடிக்கல. இப்போ கதைக்கு ஏற்ற மாதிரி நல்லாயிருக்கு. படம் நல்லாயிருக்கு. மணிரத்னம் சூப்பர். விக்ரம் வந்து வேறு லெவலில் நடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவிலே இது பெரிய படம்னா இது பார்த்துருக்கோம். ஒரு பாகுபலிக்கு அப்புறம் அந்த பிரம்மாண்டம் இல்லை, ஒரு நார்மலாக ஒரு சீரியல் பார்க்குற மாதிரி இருக்குது. ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து அவ்வளோ தெளிவாக இல்லை, எல்லாருக்கும் புரிகிற அளவுக்கு தெளிவாக இல்லை. அதாம்மா பழைய மணிரத்னம் படம் எப்படி இருக்குது அதே மாதிரி தான் இருக்குது. பிரம்மாண்டம் தெரியல, பெரிய பிரம்மாண்டம் தெரியல. பொன்னியின் செல்வன்கிற காவியத்தை அருமையாக திரையாக்கியிருக்கிறாங்க, மிக அருமை. நல்லா இருக்குதுங்க. நாங்கள் இப்படி எதிர்பார்த்தோமே வந்து அந்த அளவுக்கு இருக்குது. படம் இருக்குது, சூப்பராக இருக்குது. இல்லைங்க, ஒரு அடிக்கு 5 நிமிஷத்தில் ஓடுன மாதிரி இருக்குது. படம் அருமையாக இருக்குது. பொன்னியின் செல்வன் மணிரத்னம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் ஷோ ஃபஸ்ட் டேக்கு ரொம்ப ஒர்த்தாக இருந்தது, சூப்பராக இருந்தது. ஒரு படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. எல்லாமே அந்த ஸ்டோரியலுக்கான அவ்வளோ ஃபுல்லாக காட்ட முடியாது, முடிஞ்சளவு எவ்வளோ எல்லாமே காட்டியிருக்காங்க. படம் அருமையாக இருக்குங்க. டைரக்ஷன் மணிரத்னம் நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. படம் செட்டு சூப்பராக இருக்குதுங்க. நம்ம படிக்கும் போது என்ன ஃபீல் இருந்துச்சோ அந்த ஃபீல் அப்படியே கொடுத்துருக்காரு. நல்லா இருக்கு, ஒரே கிடையாதுங்க, செம்மையாக இருக்குது, நல்லா இருந்ததுங்க. இன்னும் அடுத்த படம் எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். 2 வெயிட்டிங். கரிகால சோழன் கேரக்டர் இந்த படம் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். படம் ஃபுல்லாக கூஸ் பம்ப்ஸ் தான். படம் பூரா கூஸ் பம்ப்ஸ் தான். எல்லா சீனுமே நல்லா இருக்குது. 150 நாள் இந்த படம் ஷூட்டிங் முடிச்சிருக்காங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம் தான். ஸ்க்ரீன் பிளே வந்து பெர்ஃபெக்டாக இருக்குது. எல்லா சீனுமே சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸில் எப்படி எடுத்தாங்கன்னு கிளைமேக்ஸ் இப்போயே பார்ட் 2 பார்க்கணும் போல இருக்குது. அவ்வளோ வெறியாக இருக்குது படம். இதுவும் ரைட்டாக இருட்டில் இருக்க மாதிரி தான் இருக்குது. கார்த்தி நம்மளை படத்திலே கொண்டு போகிறாரு. கடைசி வரைக்கும் கார்த்தி வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போகிறார். எல்லாமே அவரே பண்ணுறாரு. எல்லா இதுலேயும் நந்தினி கேரக்டர் வேறு லெவல் லீடு. ஐஸ்வர்யா ராய் கேரக்டர் எல்லாம் வர சீன் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஐஸ்வர்யா சீன் எல்லாம் வேற மாதிரி இருக்குது படம். கடைசியாக ட்விஸ்ட் கொடுத்துறாங்க ப்ரோ. அது ட்விஸ்ட்டுக்காக தான். அடுத்து பார்ட் 2 போட்டால் கூட இப்போ உட்காந்து 3 மணி நேரம் பார்க்க தயாராக இருக்கும். போட சொல்லுங்கள் பார்ப்போம். பெஸ்ட் மூவி. அவர் என்ன நினச்சாரோ அதை அப்படியே கொண்டு வந்துட்டார். அதை விட கேமராமேன் செமையாக பண்ணியிருந்தார் இந்த ரவிவர்மன். காமெடியெல்லாம் இல்லைங்க, சும்மா சோழ தேசத்தை அப்படியே காமிச்சிட்டாங்க. பாட்டு செமையாக இருந்துச்சு. கடைசியில் ட்விஸ்ட்டு தான் செமையாக இருந்துச்சு. கடைசி தான் பார்க்கணும். ஸ்பாய்லர் அதிகமாக யாரும் போட்டுற வேணாம். எல்லாருக்கும் தெரியும் கதை தான். ஆனால் அந்த கதை வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து அவர் ஸ்டைலில் கொடுத்துருக்காரு. அதனால் படம் சூப்பராக இருக்குது. பாகுபலி வந்து இவ்வளோனா அது டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு இது. அவ்வளோதான். ஏன்னா பாகுபலியை இதை இன்ஸ்பைர் பண்ணி தான் எடுத்தாங்க. பொன்னியின் செல்வன் ரெஃபரன்ஸ் நிறையா இருக்கும், ஆனால் அதுக்கு கரு வந்து பொன்னியின் செல்வன் தான். நான் படத்தை பற்றி சொல்லணுன்னா, தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு படம் இது வந்து நம்ம மணிரத்னம் சார் எடுத்துக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 70 ஆண்டுகள் முந்தி நம்ம போன மாதிரி இருக்குது. இந்த விஷயத்தில் அந்த காலத்து நம்ம பயணம் செஞ்ச மாதிரி இருக்குது. படம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. படம் நல்லா இருந்ததுண்ணா, ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாரும் வந்து பார்க்கலாம். படம் வேற மாதிரி ப்ரோ, வேற மாதிரி ட்விஸ்ட் இருக்கு. பார்ட் 2 பாருங்க எல்லாரும். விக்ரம் சித்துறாரு நினச்சேன், ஜெயமரே சித்து விட்டாரு. ஓவராலாக நல்லா இருக்குது. படம் சூப்பர்ண்ணா, நல்லா இருக்குது. பாகுபலி எதிர்பார்த்து போகாதீங்க, பொன்னியின் செல்வனை எதிர்பார்த்து போங்க. பாகுபலி கம்பேர் பண்ணால் இது நல்லதுன்னா, தமிழ் சினிமாவுக்கு இது புதுசாக வந்திருக்கு. பரவாயில்ல. படத்தோட அவங்க ஸ்டோரி வந்து சொல்கிற விதம், அது எப்படி கல்கி எப்படி எழுதியிருக்காரோ அதை வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் பாகுபலியில் வந்து நல்லா கூஸ்பம் மூமெண்ட் நிறையா இருக்கும், ஆனால் இது வந்து கதைக்காக வந்து படம் கரெக்டாக இருக்குது. நல்லா இருக்குண்ணா. படம் நல்லா இருக்குங்க சார். நம்மளுடைய காலத்தில் இப்படி ஒரு படம் வந்தது நம்மள பெருமை. படம் நல்லா. மணிரத்னம் வேறு லெவலில் பண்ணிட்டாரு. விக்ரம் ஆக்டிங் வேறு லெவலில் இருக்குது, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. கதை வந்து எப்படி கொண்டு போவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப சூப்பராக விஷுவல்ஸ்லாம் காமிச்சிருக்காங்க. செகண்ட் பார்க்காக வெயிட் பண்ணுறேன். ஐஸ்வர்யா ராய் தான் வேறு லெவலில் இருக்குங்க. படம் சஸ்பென்ஸாக இருக்குது. நீங்கள் வந்து அடுத்தடுத்த ஷோ பார்க்கும்போது எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க பார்த்தா சஸ்பென்ஸான ரோல் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஜெயம் ரவி சூப்பராக பண்ணியிருக்காரு. விக்ரம் ஆஸ் யூஷுவல் அடித்து நிறுத்திட்டார். படத்தில் தாறுமாறாக இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி எடுப்பாங்கன்னு. அடுத்த பாட்டுக்காக ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்திபன் ஒரு நெகட்டிவ் ரோல் மாதிரி காமிச்சிருக்காங்க, அதுவும் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. சரத்குமார் தான் வேறு லெவலில் இருக்குது. தமிழ் சினிமாவில் இது ஒரு உண்மையிலுமே வந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டுருக்குன்றது வந்து இந்த படம் பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. ரொம்ப நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. சரித்திர கால படம், ரொம்ப அழகாக இருக்குது. திரிஷா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல. 2 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க ஈக்குவலி.
அவங்கள எல்லாமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. விக்ரம் ஆனால் பயங்கர ட்விஸ்ட்டாக இருக்குது. இந்த ஸ்டோரி வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். பார்ட் 2 பார்க்கணும். பார்ட் 1 சூப்பர், நல்லா எடுத்துக்காரு மணிரத்னம். படம் ரொம்ப சூப்பராக. ஜெயம் ரவி நல்லா இருக்கு. எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு, சமமாக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. பூங்குழலி ஆக்டிங் சூப்பர்ண்ணா. ஆக்சுவலாக ஜெயம் ரவியோட வாய்ஸ்லாம் வேறு லெவலு. சோழ தேசத்தை சேர்ந்தவர் மாதிரியே அப்படியே சோழர் மாதிரியே பண்ணியிருப்பாரு. ஸோ அது ரொம்ப எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. குந்தம தேவி வேறு லெவலு. படத்தில் முழுக்க அனுஷ்காவை பேர் விக்ரம்லாம் வேறு லெவலில் கட்டியிருக்காங்க. படம் சூப்பர்ண்ணா. கதை பிரகாரம் நிறையா சீன் கட் பண்ணாலும் கதைக்கு தேவையானதெல்லாம் வந்துருச்சு. எல்லாரோடைய நடிப்பும் நல்லா இருக்கு. படம் கொடுத்த காசுக்கு ஒர்த்து. தமிழனுங்கிற வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. ஏஆர் ரஹ்மான் மணிரத்னாலே படம் சூப்பர் தான். அடுத்தது வெயிட்டிங் வந்து ஜெயம் ரவிக்காக தான். பாகம் 2 எல்லா கேரக்டரும் நல்லா இருக்குது. கார்த்திக் அண்டு ஜெயம் ரவி சூப்பர். விக்ரம் அடுத்த பார்ட் 2ல் தான் வெயிட் பண்ணுறோம். நல்லாயிருக்கும், கண்டிப்பாக தாராளமாக வந்து பார்க்கலாம். ஃபுல் என்ஜாய்மெண்ட் நல்லா போயிட்டுருக்குது. நல்லா ஒரு டைம் படம் மூவிங் போகிறதே தெரியல. அடுத்தது என்ன அதேமாதிரி தான் போயிட்டுருக்கு. சூப்பர் படம் நல்லா இருக்குது. எதிர்பார்த்த அளவுக்கு ஓகே தான். ஆனால் ஃபைன், எல்லோரும் வந்து பாருங்கள், நல்ல படம் தான். ஆனால் கதையை வந்து சிங்கிள் ஸ்டோரியாக சொல்ல முடியாது. ஆனால் சொல்லியிருக்காங்க, ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, எல்லோரும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க.